சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, வெற்றி பெற்றவர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்களுடைய வெற்றியை துச்சமாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க அந்த வெற்றியை அடைஞ்சதுக்கு எந்த அளவில் முயற்சி இருப்பாங்க, எந்த அளவில் உழைச்சிருப்பாங்க, எந்த அளவில் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுருப்பாங்க, எந்த அளவில் உண்மையாக இருந்திருப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் அத்தனையோ நமக்கு தெரியாது. அவங்க அதெல்லாம் செஞ்சு தான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களோட வெற்றி உங்களுக்கு கண்ணை உறுத்துது அப்படின்னா அவங்க செஞ்ச அத்தனை விஷயத்தையும் நீங்கள் கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தமாகுது. ஒரு நல்லவன் மேலே சேர்த்த வாரி அடித்தா அது எப்பேற்பட்ட ஒரு தப்பான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் வெற்றி பெற்றவர்கள்கிட்டையும் நாம் அவங்கள பார்த்து பொறாமைப்படுறதோ, அவங்க மேலே கண்ணு வைக்கிறதோ, அவங்களே நம்மளே கம்பேர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பெரிய வாழ்வு வாழ்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறதோ, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் மறுபடியும் நமக்கு பின்னுக்கு தள்ளும், முன்னுக்கு வராது. யாராவது நமக்கு பிடிக்காதவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்கன்னா நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல. நமக்கு பிடிச்சவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்கன்னா நாம் அதை கொண்டாடுறோம். நமக்கு பிடிச்சவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பல பேர்கிட்ட பெருமையாக சொல்கிறோம், நல்லா உழைச்சாங்க, நல்ல மனுஷன் அப்படின்னு. ஆனால் நமக்கு பிடிக்காதவங்க செய்யும்போது அவன் உழைக்கல, அவன் குருட்டு அதிர்ஷ்டத்தை வந்ததால் அவன் ஜெயிச்சான், போனான், வந்தான்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் இது பெரிய ஒரு பாவமாக அமைஞ்சிடும். ஒரு பெரிய சுமையை நீங்கள் ஏற்றிக்காதீங்க. ஏற்றின சுமையவே எப்படி இறக்கி வைக்க போகிறோன்னு தெரியல. பட் இந்த விஷயங்களால் சுமைகளை ஏற்றிக்கிட்டே இருக்க உங்கள் வாழ்க்கையில் அது மேலும் மேலும் பாவங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மற்ற மனுஷனையும் சில கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் 2 பேர்கிட்ட நீங்கள் உதவி கேட்குறீங்க. ஒருத்தவங்க உதவி செய்கிறாங்க, இன்னொருத்தவங்க உதவி செய்யலை. உதவி செய்யாதவங்க கிட்ட உதவி செய்கிறவங்கள பார்த்து பெருமை பேசாதீங்க. அவரால் செய்ய முடிஞ்சதை செஞ்சார், இவங்களால செய்ய முடியல, அதனால் செய்யலை, அவ்வளோதான். பாத்தியா அவர் எனக்கு உதவி செய்கிறாரு, பாத்தியா நீ எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசு படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. பிடிச்சவனுக்கு ஒரு மாதிரியும் பிடிக்காதவனுக்கு ஒரு மாதிரியும் நீங்கள் பாகுபாடு காட்டினீங்கன்னா நீங்களும் அதன் மூலமாக அளக்கப்படுவீர்கள். நீங்கள் எதன் மூலமாக எதை அளக்குறீங்களோ அதே தான் உங்களுக்கும். நீங்கள் கூடுதலாக அழுந்தால் அது கூடுதலாக கிடைக்கும், குறைச்சலாக அடைஞ்சால் அது குறைச்சலாக தான் கிடைக்கும். உங்கள் மனசு இன்னமும் பக்குவம் அடையலை. பக்குவம் அடைஞ்சாதான் இங்கே வாழ முடியும். போனதை பற்றியும் வரப்போவதை பற்றியும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். போனதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது இப்படி நம்ம நினைக்கிறோம். நம்ம அன்பே சாய்ராம் சேனலில் இன்றைக்கி 3 மணிக்கு கொடுத்த ஆடியோவில் கூட எதிர்காலத்தை பற்றி நம்மளோட கணிப்பு எவ்வளோ தப்பானது, எவ்வளோ முட்டாள்தனமானது அப்படின்றத பற்றி நாம் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அன்பே சாய் ஆடியோ ஜஸ்ட் ஃபார் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு, அது ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆடியோ செக்ஷன் கிடையாது. சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் வாழ்க்கையில் உயர்வு பெறணுன்றதுக்காக தான் இத்தனை விஷயங்கள் நமக்கு நடக்குது. நான் இந்த ஆடியோவில் பேசி தான் நான் என் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கேன்.
நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே பாதையில் போகணுன்னு நான் ஆசைப்படுறேன். நான் மட்டும் இல்லை, நம்ம சாயப்பாவே அதை தான் ஆசைப்படுறாங்க. சாயப்பாவோட ஆசையை நிறைவேற்றுங்க. உங்கள் ஆசையை சாயப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி பிரார்த்தனை வேண்டாம். அவருடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய லட்சியமாக இருந்ததுன்னா உங்கள் ஆசை ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறிடும். அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் நம்ம அன்பே சாயில் இத்தனை ஆடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வாழ்க்கையை வாழாமல் நம்ம இன்னமும் மனம் போன போக்கில் போய்கிட்டே இருக்கோம். நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளான்னைக்கு மாற்றிக்கலாம், இல்லை வர வியாழக்கிழமையிலேருந்து மாற்றலாம். ஒரு சாய்ராம் சொல்கிறாங்க, நான் நிறைய கோவப்படுறேன், வர 1ஆம் தேதியிலேருந்து அந்த கோவத்தை விட போகிறேன்றாங்க. 1ஆம் தேதியிலேருந்து கோவத்தை விட போகிறதுக்கு இன்றைக்கி தேதி பாருங்கள், இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு. ஏம்மா இன்னிலேருந்து விட்டால் என்ன அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. நான் அனுப்பின ஆடியோக்கு இப்போ வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. அவங்க கேட்டு இருக்காங்க, ஆனால் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ நம்ம எதையுமே புரியாமலே பேசிக்கிட்டு இருக்கோம், புரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், புரியாத வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. அதனால தான் உங்ககிட்ட நான் பப்ளிக்காக கேட்குறேன். கோவத்தை 1ஆம் தேதிக்கு மேலே தான் விடணும்னு சட்டத்திட்டம் இருக்கா? அப்போ நீங்கள் கோவப்படும் போதும் இத்தனாம் தேதிக்கு மேலே தான் கோவப்படுவேன்னு நீங்கள் சொன்னீங்களா? நல்லது செய்கிறதுக்கு மட்டும் நாளை பார்க்குறோம், கெட்டதை செய்கிறதுக்கு யாருமே இங்கே நாட்களை பார்க்கவே இல்லை. என்ன பிரச்சனை? ஏன் பார்க்கல? மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கை செமையாக இருந்திருக்கும். மாற்றி பண்ணாமல் விட்டோம், வாழ்க்கை வீணாக போயிடுச்சு. இன்றைக்கி கெட்டதை உடனே பண்ணோம், நல்லதை தள்ளி வச்சோம். ஸோ நல்லதை உடனே பண்ணுங்க, கெட்டதை தள்ளி வைங்க. வாழ்க்கை தான். நான் படித்த ஸ்கூலில் சார் சொன்னாங்க, நீ உன் ஃப்ரெண்டு மேலே நீ கோபமாக இருக்க, அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாத, 10 நிமிஷம் நீ வெயிட் பண்ண. 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் உன் கோபம் இருந்துச்சுன்னா நீ அவன் மேலே கோவப்படு, இல்லைன்னா கோவப்படாத. நீ கோவப்பட வேண்டாம் நான் சொல்லலை, எல்லா மனுஷனும் கண்டிப்பாக கோவப்பட்டு தான் ஆவாங்க. இது எனக்கு 6வது படிக்கும்போது என்னோட ஸ்கூல் டீச்சர் துரைராஜ் சாருன்னு ஒரு சாரு, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. நமக்கு அடிக்கடி இந்த வம்பு சண்டைக்கெல்லாம் போவோம், அவர் வெளுத்து வாங்குவார், ஆனால் நம்ம காதில் கேட்காது. அப்போ காதை பிடிச்சி திரும்பி சொன்னார், டே இங்கே பாரு, நீ எல்லாரு மேலேயும் அடிதடி பண்ணாத, நீ பண்ணால் 10வது கூட நீ முடிக்க முடியாது. நீ ஒரு விஷயத்த பண்ணு, கோபம் வருதுன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. கரெக்டாக உன் ஃப்ரெண்டு உனக்கு 11 மணிக்கு உனக்கு கோவப்படுத்துகிறா, அவனை திட்டணும் அப்படின்னா நீ 11:10 வரைக்கும் வெயிட் பண்ணு. 11:11 வரைக்கும் இது பண்ணாத, 11:09 அவசரப்படாது, 11:10 வரைக்கும் கரெக்டாக 10 நிமிஷம் எனக்காக நீ செய். உன்னை நான் வெளுத்து வாங்கி வாங்கி என் கை தான் வலிக்குது. என் வீட்டில் என் ஒய்ஃப் எனக்கு கையை என்னங்க இப்படி ஆகுது, வலிச்ச கையில் இவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லி தினமும் உருகி விடுறாங்க. அதனால் இனிமேல் உன்னை அடித்து நான் உன்னை புத்தி பண்ண முடியாது. உன் புத்தியை கொஞ்சம் சேரு, நான் சொல்கிறத படிப்பு தான் உன் மைண்டில் ஏறலைன்னா அட்லீஸ்ட் இதையாவது உன் மைண்டில் ஏற்றிக்கோ. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுனாங்க. அன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கு வரைக்கும் அதே தான். அப்போ உடனே நம்ம கோவப்படும் போது பேசக்கூடிய வார்த்தை வேறு மாதிரி, அதே 10 நிமிஷம் கழித்து அந்த கோபம் இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தையோ அதில் இருந்து பாதி அளவில் தான் நாம் அவங்க மேலே கோவப்படுறோம். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் உறவு, உங்கள் நண்பர்கள், உங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ், உங்கள் குழந்தைங்க உங்களை கோவப்படுத்துனாங்கன்னா பத்ரகாளி மாதிரி மாறாதீங்க. அப்போ ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துடுற 10 நிமிஷத்துக்கு மேலே நான் கோவப்பட்டேன்னா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக கிளாக்கை பாருங்கள். மணி 6:30 6:40 வரைக்கும் தான் உனக்கு டைமு. அந்த 6:40 வரைக்கும் நீ என்ன பண்ணுறையோ, நீ அந்த கோபம் இருந்துச்சுன்னா வெளிப்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பிரச்சனை தீர்ந்தது.
இப்போ நீங்கள் 6:40க்கு கோவப்படும் போது 6:30க்கு உடனுக்குடனே கோவப்படும் போது இருக்கக்கூடிய எரிமலை மாதிரி வெடிப்பீங்க. அதே 6:40க்கு நீங்கள் கோவப்படும் போது ஒரு புத்திசாலித்தனமாக நீங்கள் கோவப்படுவீங்க, புரிய வைப்பீங்க. கோவத்தில் சத்தம் தான் இருக்குது, ஆனால் புரிய வைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் கோவத்தில் இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு எங்கேருந்து கத்துறோம், அடி வயிற்றுலேருந்து கத்துறோம். அல்சர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அத்தனை பேர் கோவக்காரர்கள் தான். நம்ம நினைக்கிறோம் சாப்பாடு காரம் அது இது அதில் வந்ததுன்னு, அது இல்லை. ஆனால் மெஜாரிட்டி எங்கே வருதுன்னா, என்னைக்கு கோபத்தோட ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவனுக்கு தான் அல்சரு, நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, அந்த வலி இந்த வலி தலைவலி அத்தனை வலியும் வரும். ஸோ தள்ளி வைக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அத்தனை விஷயமும் உடம்புக்கு கெடுதல். எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஒரு நாள் வெயிட் பண்ணக்கூடிய பழைய சாப்பாடு உடம்புக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அந்த காலத்தில் சாப்பிட்ட சாப்பாடுகள்லாம் இந்த காலத்தில் யாரும் சாப்பிடல. சென்னையில் ஒரு ஹோட்டலில் இருக்குது, பழைய சாப்பாடு 100 ரூபாயோ 200 ரூபாயோ அதை சட்டியில் போட்டு பதப்படுத்தி வைக்கிறாங்க. நல்ல கூட்டம். இப்போ எப்படின்னு தெரியல. நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், பட் எனக்கு அந்த டைம் கிடைக்கல சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ எல்லாமே பழசு வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், செக்கு எண்ணெய், அந்த எண்ணெய், இந்த எண்ணெய் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொன்னதுக்கு வார்த்தை சூப்பர். ஸோ எல்லாத்தையும் தள்ளி வைங்க. எதை தள்ளி வைக்கணும்? கெடுதல் செய்கிறத தள்ளி வைக்கணும். அதுக்கப்புறமும் அதில் உங்களுக்கு செஞ்சுதான் ஆகணும்னா செஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். தப்பு பண்ணால் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு ஒரு விஷயம் தெரியுது. அதை இன்னைக்கு பண்ண வேண்டாம், நாளைக்கு இதே மனநிலையில் நம்ம இருந்தால் தப்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க. நீங்கள் அடுத்த நாள் சத்தியமாக தப்பு பண்ண மாட்டீங்க. தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், நைட்டு 8 மணிக்கு தண்ணி அடிக்கணும் அப்படின்ற தாட் வருதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி அடிக்க வேண்டாம், நாளைக்கு 8 மணிக்கு அடிச்சுக்கலான்னுங்க. நாளைக்கும் இதே மாதிரியான மனநிலையில் அடித்து தான் ஆகணும் அப்படின்னு இருந்தால் அடிச்சுக்கலான்னு நினைங்க. அடுத்த நாள் 8 மணிக்கு வரும், நம்ம நேற்றே சொன்னமே அடிக்கணும்னு. இல்லை இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு அடிச்சுக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், ரிலாக்ஸாக இருப்போம், அடிங்க வைங்க. ஸோ இப்படி தள்ளி வைக்க வைக்க என்ன ஆகுதுன்னா, அது மேலே இருக்கக்கூடிய பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது கடவுளுடைய அனுக்கிரகம். இது எல்லாமே மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சாதான், கடவுளோட அருளோடு இருந்தால் தான் இது சாதிக்க முடியும். கடவுள் அருள் இல்லாதவன் இன்றைக்கி தண்ணி அடிக்கலாம், நாளைக்கு இன்றைக்கி சேர்த்து நாளைக்கு தண்ணி அடிப்பாங்க. ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய மனிதர்கள் எந்த தவறுகள் செஞ்சு தான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் அதை ஒரு நாள் கழித்து தள்ளி வச்சு பாருங்க, கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் பலவிதமான சந்தர்ப்பங்களும் திறமைகளும் பளிச்சிடும். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கடவுள் நமக்கு கொடுத்து உதவுவாங்க. கடவுளுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணுன்றது தான் அவரோட ஆசை. உங்களை தாழ்த்தணும், உங்கள்கிட்ட இருக்கிறத அத்தனையும் எடுத்துக்கிட்டு உங்களை தனிமரமாக நிறுத்தணுன்றது ஆசை கிடையாது. உங்கள் கூட 10 பேர் இருக்கணும், அந்த 10 பேருக்கு நீங்கள் தலைவனாக ஆகணும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர்ஸ் இருக்குதுன்னு அவர் விருப்பப்படுறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும், அவரோட ஆசையை நிறைவேற்றணும். சாய்ப்போட ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் சேஞ்சஸ் ஆச்சு. அந்த சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் நான் வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு நெகட்டிவிட்டி தாட்டோடவே இருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஆடியோவில், புதுசாக ஒன்றும் சொல்லலை. சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு புலம்பல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்து இங்கே உக்காந்து அரட்டை அடிப்பதில் மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கோம். நேரத்தை எப்படி
பொழுதுபோக்கணுமோ அதில் நாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அந்த பொழுதுபோக்குகள் அத்தனையும் புலம்பல்களாக மாறி போகுது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் எட்டி பார்க்காதுன்னு, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி சாதிக்க ஒன்றுமே இல்லைன்னு. நீங்கள் எப்படி தெரியுமா இருக்குது, அத்தனை சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன், இனி எனக்கு துக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட சாய்ராம் யாரோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சந்தோஷமும் நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா, இனி வாழ்க்கையில் துக்கம்னா எப்படி இருக்கணும், புலம்பல்கள்லாம் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல, இப்போ அதை கேட்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். துக்கம்னா இதுதான் துக்கமா, இதுதான் புலம்பல்களா, அதுக்கு தான் என்னோடய நேரத்தை நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு யாராவது விருப்பப்படுறீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அன்பே சாயில வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லா சாயிராமையும் நம்ம ஆரத்தி சச்சிரதம் எடுக்க சொன்னால் யார் யார் வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்றதை மட்டும்தான் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்குது, வேறு எதை பற்றியும் இல்லை. ஒரு குரூப்புக்கு 4 பேர் 5 பேர் இருக்காங்க, இப்படி இவங்களுக்கு பொழப்பே இதுதான். யார் வீட்டில் என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, அது தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. அதுதான் நம்ம இன்சார்ஜஸ்ட்டை சொல்லிட்டோம், இப்படி யாராவது வலுக்கட்டாயமாக அடுத்தவங்க வாழ்க்கையில் நுழைஞ்சாங்க அப்படின்னா அவங்க என்கிட்ட கேட்கவே வேண்டாம், நீங்கள் குரூப்பை விட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு. எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அன்பே சாயில? அன்பாக இருக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், வம்பு பேசுகிறதுக்காக வரலை. ரெண்டாவது செயல் புரியணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம், அரட்டை அடிக்கிறதுக்காக வரலை, டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக வரலை. உன் வாழ்க்கையோட என் வாழ்க்கை பெஸ்ட்டா, என் வாழ்க்கையோட உன் வாழ்க்கை பெஸ்ட்டான்னு அந்த டிஸ்கஷனுக்காக வரலை. யாரும் யாரையும் சொந்தம் கொண்டாட வேண்டாம், எல்லாரும் எல்லாருக்கும் பொதுவானவர்கள். அதை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. யார் யார்கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி காட்டிக்கவும் வேண்டாம், எல்லாம் கடவுள்கிட்ட க்ளோஸாக இருக்கலாம். கடவுள் தான் நமக்கு மெயின். இங்கே நிறைய ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டே இருக்குது, நமக்குள்ளேயே போயிட்டே இருக்குது. இது எல்லாமே கடவுள் வெறுக்கிறாங்க. நீங்கள் எது எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கடவுள் வெறுக்கிறாங்க. என்ன செய்ய முடியும் இப்போது? நம்மளால் என்ன தான் செய்ய முடியும்? கடவுள் வெறுப்பது நீங்கள் விருப்பப்படுறீங்க, நீங்கள் விருப்பப்படுறத கடவுள் வெறுக்கிறாங்க, இவ்வளோதான். ஒரு சுகர் பேஷண்ட்டு சுகரை விரும்புவாங்க, ரைட்? நேற்றே நம்ம கேசரி பண்ணோம், 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம், 20 பேருக்கு கொடுத்தோம். ஒரு பாக்ஸில் டிஸ்போசல் பாக்ஸ் வாங்கி 20 பேருக்கு கொடுத்தோம். அப்புறம் தான் ஏண்டா சக்கரை பொங்கல் கேசரி பண்ணோம் அப்படின்ற தாட் வந்துடுச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு சுகரு, நாமளே அந்த சுகரை உருவாக்குறதுக்கு காரணமாகிட்டோமோ என்ன. இனிமேல் நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுக்க போகிறேன்னா புளியோதரை, இல்லை எலுமிச்சம்பழ சோறு, இல்லை தக்காளி சாப்பாடு, இவ்வளோதான். அப்போ அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் எதிரி, ஆனால் அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் அவங்க உடம்பு என்ன பண்ணுது, அதை சாப்பிட்டா அது பிரச்சனையாகுது. இதை நம்ம புரிஞ்சுக்கல. இதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்படுறத கடவுள் வெறுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த திசையிலும் எந்த முன்னேற்றமும் உங்களுக்கு சேராது. கடவுள் விருப்பப்பட்டது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை நல்லபடியாக அமையும். நீங்கள் ஒரு இடத்துல வளைஞ்சு போகிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் போகணுமே இந்த இடத்துக்கு சேர்றதுக்கு, இப்போவே நமக்கு கண்ணு கட்டுதே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படி போவீங்க, அப்படி போவீங்க, திடீர்னு பார்த்தா சட்டுன்னு வந்தால் உங்கள் இடம் வந்துருச்சு. இப்போ எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, நீங்கள் எவ்வளோ ஆனந்தப்படுவீங்க. அந்த திருப்பு முனை தான் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான திருப்பு முனையாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு டேர்னிங்லேயும் ஒரு பேயும் பூதமும் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிடும். இதை உங்கள் எண்ணத்தில் பதிய வைங்க. அப்போ கடவுள் விரும்பக்கூடிய விஷயங்கள், கடவுள் விரும்பாத விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்கும்.
கடவுள் விருப்பத்தின் படி உங்கள் வாழ்க்கை வாழ்ந்தா நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை விட 10 மடங்கு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இன்னையிலேருந்து ஒரு நாளும் ஒவ்வொரு மெசேஜஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருது. என்னால் நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்காமட்டி போங்க அப்படின்னு என்னால் இருக்க முடியல. என்னோடய எனர்ஜியை ஃபுல்லாக நான் கொட்டணும்னு நினைக்கிறேன். இதனால் நான் எனர்ஜி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நான் மேக்கப் பண்ணிக்கிறேன். ஆனால் அத்தனை விஷயங்களும் அத்தனை மாற்றங்களும் நடக்கணும். சாயப்பாவோட விருப்பம் அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே இன்னமும் நீங்கள் பொறாமையான் உச்சத்திலேயோ இல்லை வெற்றி பெற்றவர்களை நீங்கள் கண்ணா பின்னான்னு மனசில் நினைக்கிறதோ கூடவே கூடாது. அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நல்ல விஷயங்களும் உடனே நடக்காது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். எப்போ நடக்கும்? உங்கள் மனசு மாறினால் மட்டுமே. நமக்கு கடவுளோட ஆசீர்வாதம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கு. இங்கே அன்பே சாய் வந்து ஷீரடி மாதிரி. ஷீரடிக்கு போனால் நம்ம மனசில் எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை இந்த அன்பே சாயில் இருக்குது. ஆனால் அதை உட்காந்து கேட்டு அதை செயல்படுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா, அந்த பொறுமை கொடுக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுறதை தாண்டி வேற எனக்கு எதுவுமே இல்லை. நல்ல விஷயங்களை என் காது கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு. இப்போ டக்குன்னு ஒரு மிராக்கல். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2019 ஒரு சாய்ராம் வந்து கணவரை விட்டு பிரிஞ்சு நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆடியோ கொடுத்தாங்களா. நான் ரிப்ளை பண்ணினோம், எல்லாமே நல்லதே நடக்குமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி கணவர் வந்து சேர்ந்துட்டார். தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சாயப்பாவோட பிளஸ்ஸிங்கில் எல்லாமே நல்லபடியாக நடக்குது, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான வேலைகளும் செய்கிறோம், கணவர் வந்து சேர்ந்துட்டாரு, நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னொரு சாயிராம் ஏதோ ஆன்லைன் ஜாப் வந்து நான் ரொம்ப வருஷமாக தேடிட்டு இருந்தேன்னா எனக்கு கிடச்சிடுச்சு, இதையும் நம்ம அன்பே சாயில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொல்லிட்டேன். நிறையா மிராக்கிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. 1-2னா டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நான் மிராக்கிள் சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்கன்னா நான் சொல்ல தயாராக இல்லைங்க. மார்க்கெட்டிங் பண்ண நான் விரும்பலை. இந்த மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. இந்த என் ப்ராடக்ட் நல்லா இருக்குது, என் ப்ராடக்ட் அப்படி இருக்குது, என் ப்ராடக்ட் மற்ற ப்ராடக்டோட சூப்பராக இருக்குது, ஜெனிவனாக இருக்குது அப்படின்னு அந்த மார்க்கெட்டிங்காக நான் வரல. நான் மிராக்கிள் சொல்லாமலே நீங்கள் நம்பணும். நான் என்ன நம்ப சொல்லலை, சாயப்பாவை நம்ப சொல்கிறேன். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்தான். என்கிட்ட எந்த ஜீம் பூம் பா மந்திரம் இல்லை. வாயில இருந்து ஏதாவது புனிதமான பொருளை எடுத்து உங்ககிட்ட காட்டுவதற்காக நான் வரல. என் மனசில் குடியிருக்கிற சாயப்பா எனக்கு சொல்லப்பட்ட செய்தியை நான் உங்கள் மனசுலையும் சாயப்பா குடியிருக்கிறாரு, அவர் இதை தான் எதிர்பார்க்குறாருன்னு நான் சொல்ல வந்தேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர், அவ்வளோதான். சாயப்பா சொல்லக்கூடிய மொழி உங்களுக்கு புரியலை, அதனால் அவர் மொழியும் புரியும், உங்கள் மொழியும் புரியும். உங்கள் மொழிக்கு அவரோட மொழியை உங்கள் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண வந்த ஒரு சாதாரண மனிதன், அவ்வளோதான். அப்போ நான் வந்து என்னோடய ப்ராடக்ட் இல்லை, மிராக்கிள்ஸ் வந்து என்னோடய ப்ராடக்ட் இல்லை. சாயப்பா அவங்கவுங்க வாழ்க்கையில் செய்யக்கூடிய அற்புதம், அதிசயம், அது எதுப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உண்மையானவைகள். நிறைய பேரோட வாழ்க்கையை சாயப்பா அன்பே சாயில் மாற்றிருக்காங்க. நான் உங்ககிட்டே கமெண்ட் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையில் யாராருக்கெல்லாம் அந்த வாழ்க்கை மாற்றிருக்காங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், என்னோடய வாழ்க்கையில் சாயப்பா மாற்றிருக்காங்க. விருப்பப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பெரிய லைஃப் நமக்கு கிடைக்குது, ஒரு பெரிய புதையல் கிடைக்க போகுது.
ஆனால் தேடினவங்களுக்கு தான் கிடைக்கும். தேடாமல் வெறும் பேச்சு பேசுகிறவங்களுக்கு அந்த புதையல் கிடைக்காது. யாருக்கும் ஒரு புதையல் கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 10 பேர் அந்த புதையலை நோக்கி போகிறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் மட்டும்தான் தேடுறாங்க, மீதி 8 பேர் தேடலை. அந்த தேடாதவங்களுக்கு கிடைக்காது. அந்த 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு கிடைக்க போகுது. யார் ஒருத்தவங்க நம்பிக்கையோடு தேடுறாங்களோ அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு, அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் அவங்க வெற்றி பெற்றது அந்த 8 பேர் உட்காந்துக்கிட்டு கேவலமாக பேசக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. இவங்களுக்கு இனிமேல் புதையல் ஒன்று இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி கடவுள் மறைச்சி வைக்க போகிறாரு. இதுதான் நடக்கும். எந்த மனுஷன் மேலே யார் பொறாமப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் சரித்திரம் படித்ததா சொல்லவே முடியாது, சரித்திரம் படைக்க முடியாது. அதை தாண்டி சரித்திரத்துக்கு பதிலாக தானு சொல்லி போட்டால் அது என்னமோ தரித்திரம்தான் படைக்க முடியும். தரித்திரத்துக்கு சொந்தக்காரர் ஆயிடக்கூடாது நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க. உங்களோட புலம்பல்கள், உங்களோட பேச்சுக்கள், உங்கள் எண்ணங்கள், இது எல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குதுன்றத நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின் விளைவை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கும் நீங்கள் வெற்றி பெறலை அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் மோசமாக இருக்குது. நீங்கள் நடக்காது முடியாதுன்னு நினச்சதால அது நடக்கலை, முடியலை. நீங்கள் தொடர்ந்து புலம்புனதால் இன்றைக்கு வரைக்கும் புலம்பவாதியாக ஆயிட்டீங்களே தவிர ஆன்மீகவாதியாக ஆகலை, புலம்பல்வாதியாக தான் மாறி இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாரும் ஒரு விஷயம் நடக்கலைன்னா சாப்பிடாமல் இருக்கிறது, ஒரு விஷயம் நடக்கலைன்னா தூங்காமல் இருக்கிறது, உங்கள் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிறீங்க, உங்கள் மனசையும் கெடுத்துக்கிறீங்க. ஆனால் எதுவும் நடக்கலைன்னு ஃபீலும் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கே புரியலை. சில பேர்கிட்ட ஆடியோஸில் கேட்கும்போது என்ன வாழ்க்கை என்ன பண்ணுறதுனே புரியலன்னு கேட்குறாங்க. நீங்கள் முதல்ல உங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பேசுங்கன்னா அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறாங்க. நான் இன்றைக்கி 12 மணி ஆடியோவில் சொன்ன அன்பே சாய் நம்பரை பேசாமல் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஆன் பண்ணி வைக்கலாம், மற்ற நாளில் அதை ஆஃப் பண்ணி வைக்கலான்னு. ஆனால் சொன்னாலும் நிறைய வயசான அம்மாக்களோ நம்ம அன்பே சாயில் இருக்கும்போது அவங்களுக்கு அது பெரிய அளவில் ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது அவங்க குரலில் கேட்கும்போது என் மனசு உடஞ்சி போயிடுச்சு. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியலிங்க. நான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய மாறணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தியே ஆகணும். எனக்கு நிறைய விஷயங்கள், நல்ல செய்திக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே நிறைய அற்புதங்கள் எனக்கு பத்தில். எனக்கு இப்போ யானை பசி. நீங்கள் ஒரே ஒரு குட் டே பிஸ்கட்டை வாங்கிட்டு போட்டுட்டு என் பசி ஆற்ற முடியாது. யானை பசி எப்படி இருக்குது? அந்த யானைக்கு பசி நீங்கணும்னா யானை எந்த அளவுக்கு சாப்பிடுமோ அந்த அளவுக்கு எனக்கு அன்பே சாயில் அற்புதங்கள் நடக்கணும். அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாயப்பா கொடுத்த வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன் அப்படின்ற திருப்தி எனக்கு கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து புலம்பல்களால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன புலம்பல்கள், சரியான தெளிவில்லாத புலம்பல்கள், இது மூலமாக தான் வாழ்க்கையில் உங்களால் எதையுமே சாதிக்க முடியல. நம்ம ஆனந்தமான இடத்துக்கு போகணும், சந்தோஷமான இடத்துக்கு போகணும். அதுதான் எனக்கு ரியல் ஹாப்பி. உடனே யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்கன்னு. அப்படிலாம் இல்லை. என்னைக்கோ என் மனசு எப்பயுமே சந்தோஷமாக நிறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் கவலைகள் அதிகரிக்குது, அவ்வளோதான். அந்த கவலைகள் கூட சாயப்பா கிட்ட அடிக்கடி நான் முறையிடுறேன். சாயப்பா என்ன சாயப்பா இப்படி இருக்காங்க, இன்னமும் சில பேரோட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியலையேன்னு நினைக்கும் போதுன்னா அவர்கிட்ட கேட்கும்போது அவரோட ஸ்மைலிங் எப்படி இருக்குதுன்னா, டே பொறுடா, கொஞ்சம் பொறு, இன்னமும் சில பேர் அடிபட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னு அவர் கூலாக சொல்கிறாரு. இன்னமும் அடிபடணுமான்னு சொல்லி நான் பதறேன். இங்கே
திரும்ப சொல்கிறேனே, சாய்பாட மைண்ட் ரீடிங்க நான் சொல்கிறேன். அவருக்கு பெரிய அளவில் நிறைய மனிதர்களை பார்த்துக்கணுன்ற பொறுப்பு அவருக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அன்பே சாயில ஒருத்தவங்களுக்கு கூட அந்த அடி விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அடிப்படாமல் வரணும்னு எனக்கு ஆசைங்க. அது யாரோட கையில் இருக்குது தெரியுமா? கேட்குற உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. செய்யக்கூடியதை மட்டும் நம்ம செஞ்சிட்டா நமக்கு இந்த பிரச்சனையில் இருந்து இன்று நைட்டுக்குள்ளே உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். இதுதான் என்னோட மிஸ்டேக்ஸ். ஓகே, நான் இப்படி தான் இருக்கேன். என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்ல அது புலம்பல்களாக மாறி நல்ல விஷயத்தை எதையுமே உள்ள சேர்க்காத அளவுக்கு தடை பண்ணது நான் மட்டுமே. இனிமேல் அந்த மாதிரி தடையை நான் ஏற்படுத்த மாட்டேன். எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நான் இந்த நிமிஷமே உடைத்து எறிவேன். அந்த மனநிலையை நாம் இன்னைக்கு ஏற்கணும். இது கண்டிப்பாக ஏற்பீங்களா? கண்டிப்பாக ஏற்கணும். இதில் இருந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு இன்னைக்கு ஒரு அடித்தளம் அமைக்கலாமா? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் நிற்கும். பில்டிங்கை ஷோ பண்ணிவிட்டு அஸ்திவாரம் வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு காற்று ஒரு மழைக்கு தாங்காது, இடிஞ்சு தரை மட்டமாக ஆகிடும். அப்போ அந்த அஸ்திவாரன்றது என்னதுன்னா, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல், ஆன்மீகம், பக்தி, கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு, கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய உண்மை, நேர்மை. இதுதான் உங்களுடைய பிரம்மாண்டமான அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண தான் பில்டிங்கை நீங்கள் எத்தனை அடுக்கு வேணாலும் கட்டலாம். அஸ்திவாரம் வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளோர் கூட கட்ட முடியாது. அந்த கட்டவே அது கீழே பொத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். கடலில் மணல் வீடு கட்டி சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு அலை வந்தால் அத்தனையும் அடிச்சுட்டு போயிடும். இதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மணலில் வீடு கட்டுங்க. விருப்பம் இல்லைன்னா நல்ல சுத்தமான காங்கிரீட் கல்லில் வீடு கட்டுங்க. எந்த மழைக்கும் எந்த புயலுக்கும் எந்த காற்றுக்கும் அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுதான் மனப்பக்குவம்னு சொல்கிறது. அஸ்திவாரம் அப்படின்றது இஸ் ஈக்குவலன்ட் டு மென்டல் ஸ்ட்ரென்த்து. உங்கள் மென்டல் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் புலம்பல், மைண்டு சரியில்லை, மைண்டு ரொம்ப டிப்ரெஷன், மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ். எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும், நீ என்ன செஞ்ச உனக்கு மைண்டு டிப்ரெஷன், மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆக? நீ ஒன்றுமே செய்யலைன்றதுக்காக தான் உனக்கு டிப்ரெஷன் வருதே தவிர நீ செஞ்சால் டிப்ரெஷன் வராது. உழைக்காமல் இருக்கிறவனுக்கு தான் நோய், உழைச்சவனுக்கு நோய் இல்லை. அப்படியே உழைச்சவனுக்கு நோய் வந்தாலும் பெருசாக பாதிக்கப்படலை. ஆனால் உழைக்காமல் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அத்தனை நோயும் வருது. அந்த நோய்க்கு மருந்தே இல்லை, மாத்திரையே இல்லை. உழைக்கும் போது எந்த மனுஷன் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறானோ அவன் ஜெயிக்க பிறந்தவன். உழைக்கும் போது எந்த மனுஷன் டிப்ரெஷன் ஆனானோ அவன் தோக்க பிறந்தவன். தோற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடவுளுக்கு பிடிச்சமான வழிகளை தேர்ந்தெடுத்து அது உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டுமே. எல்லா விஷயத்துக்கும் வித்தியாசம் ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுக்கு முன்னாடி இந்த 6 வித்தியாசம் கண்டுபிடி, 7 வித்தியாசம் கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த 6 வித்தியாசத்துக்கே 10 நிமிஷம் யோசிப்போம். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட கணக்கே இல்லாத அளவுக்கு நமக்கு கடவுளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த டிஃப்ரெண்ட்டு, அந்த டிஸ்டன்ஸ்ன்னு கூட சொல்லலாம், தூரம் வேறு அளவில் இருக்குது. ஃப்ளைட்டில் போனாலும் ரீச் பண்ண முடியாது, ராக்கெட்டில் போனாலும் ரீச் பண்ண முடியாது.
ஆனால் கடவுள் கூப்பிட்ட நேரத்தில் கூப்பிட்ட நம்ம குரல் இருக்கிற இடத்துல அவர் இருக்கணும். அந்த இடத்துல அவர் இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கடவுளை நம்ம தேடக்கூடாதுங்க. கடவுள் நமக்குள்ளே இருக்கிறாருன்றது உணர்வுகள் வரணும். சில பேர் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு கடவுள் உள்ளே இருக்காருன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு உணர்வுகள் வரலைன்னா, நீங்கள் வேறு உணர்வுகளால் மூழ்கப்பட்டு இருந்தால் எப்படி இந்த உணர்வுகள் வரும்? நீங்கள் இருப்பதோ வேறு விதமான உணர்வுகள் மூலமாக. அப்போ இந்த உணர்வுகள் உங்களுக்கு பளிச்சிட வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணணுமா இல்லையா? உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்க, பயணத்தை மாற்றுங்க. இந்த பயணம் வேண்டாம். இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையை அழிக்க வந்த பயணம். இப்போ 60 ஆகலாம், 70 ஆகலாம், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன அப்படின்னு. பயணம் முடிஞ்சிருச்சுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? கடவுள் சொன்னாரா? இதுதான் உன்னோட இறுதி பயணம், இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா? இது மனுஷனாக ஏற்படுத்திக்கிட்டது இறுதி பயணம்னு. கடவுள் நினைக்கல. கடவுள் இன்னும் பயணங்கள் இருக்கு. எப்படி ஒரு நாள் முடியுதோ அது மாதிரி ஒரு ஜென்மம் முடியுது, இந்த ஜென்மம் முடியுது, அவ்வளோதான். ஒரு நாள் முடிகிற மாதிரி தான். இப்போ காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், சூரியனை பார்க்குறோம். நைட்டு 12 மணிக்கு சூரியன் இல்லை, அதுக்காக உலகம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? கண்டினியூ. நைட்டு 8 மணிக்கு ஆகிறது 9 மணி ஆகுது, இன்னும் இருட்டாகுது. 10 மணி ஆகுது, இன்னும் இருட்டாகுது. 12, 1, 2, 3, 4, மறுபடியும் 5 மணி வருது. நேற்று எப்படி 5 மணி வந்ததோ இன்னைக்கு வந்தது. இன்னைக்கு எப்படி வந்ததோ நாளைக்கு வரும். அப்போ இன்னைக்கு எப்படி நம்ம அந்த உலகத்தை விட்டு போகிறோமோ நாளைக்கு பிறப்போம். இயற்கை சொல்லி கொடுத்த பாடத்தை நம்ம தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கும். தூங்குறவனை எழுப்பலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா என்ன? நம்ம எல்லாருமே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாமே தெரியும், தெரியாததுன்றது ஒன்றுமே இல்லை. யாராவது தெரியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் நடிக்கிறீங்க, சில விஷயத்தை செய்கிறதுக்கு முடியல, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல, கோழையாக இருக்கிறோம், அதனால் நம்ம நடிக்கிறோம். இந்த நடிப்புன்றது எத்தனை நாளைக்கு வரும்? நடிக்கிறதால யாருக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு அது நல்லது கொடுக்குதுன்னு நினச்சா நீங்கள் நடிங்க, ஆனால் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். வேஷத்தை கலைக்கும் போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுக்குதுன்னு. நம்ம வேஷத்தோடு சுத்த முடியாது. சினிமா நடிகர்கள் ஒரு 10 பேரை 20 பேரை 30 பேரை அடிக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக அத்தனை பேரை அடிக்க முடியுமான்றதை யோசித்து பார்க்கணும். அது சினிமாவுக்காக செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வேஷத்தை அவங்க ஏற்றாங்க. 30 பேரை 40 பேரை அடிக்கிற மாதிரி. 1000 பேர் ஒரு ஹீரோவை சுடுவாங்க, ஆனால் ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த ஹீரோ ஒரே கண்ணில் 1000 பேரை சுடுற மாதிரி கணக்கு. இதை நாம் விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம். இதை உண்மைன்னு நினைக்கிறதால அத்தனை விஷயங்கள் நடக்குது. இப்போ சினிமா தான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டோன்னா அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நம்ம பலம் எப்படியோ அப்படி தான் நம்மளை அடிக்கிறவனை ஒருத்தனே தான் அடிக்க முடியும். அடிக்கிறவன் நம்மளோட பலசாலின்னா நம்ம பலகீனமாக இருந்தால் அவனோட அடியை நம்ம வாங்க தானே முடியும். இதெல்லாம் யோசித்து பார்த்து நல்ல ஒரு முடிவு பண்ணுங்கள். நான் நிறைய நல்ல செய்திகளை உங்கள் மூலமாக கேட்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். சாயப்பா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் மாறுனா அவருக்கு எவ்வளோ பெரிய திருப்தின்றதை நீங்கள் மாறும்போது அவர் முகத்தை பார்க்கும்போது அந்த பொன் சிரிப்பை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.